போலர்ஸ் லிட்டரலா பயப்படுறாங்க. இப்போ பிதறல்ல இருக்காங்க. எம்எஸ் தோனி வந்துட்டாருன்னா மாதிரி இருக்கு. அண்ட் சென்னை மட்டும் கிடையாது, எந்த கிரவுண்டுக்கு போனாலும் அவருக்கான சப்போர்ட் வந்து ஆரவாரமா வருது. அண்ட் ஏன்னா ப்ராபப்ளி ஹிஸ் லாஸ்ட் சீசன், லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு எல்லாரும் தே டோன்ட் வாண்ட் டு மிஸ் எம்எஸ் தோனிஸ் லாஸ்ட் கிளிம்ஸ். எம்எஸ் தோனி பற்றி சொல்லணும்னா ஒரு காட் வர்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு நம்ம கண்ட்ரியில். லிட்டரலி இது எனக்கு தெரிஞ்சு கடைசியாக ஒரு சச்சின் டெண்டுல்கருக்கு பார்த்துருக்கோம், விராட் கோலிக்கு பார்த்தோம், எம்எஸ் தோனிக்கு த்ரூ அவுட் இஸ் கெரியர் பார்த்துருக்கோம். பட் இப்போ இன்னுமே அந்த ஸ்பெஷலாக இருக்கேன்னா 42 இயர்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் 28 வயசு, 14 வருஷம் கழிச்சு என்னால் வந்து ஒரு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாச்சும் ரீக்ரியேட் பண்ண முடியுமா, என்னோட கிரிக்கெட் ஆடின டைமில் நான் பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஐபிஎல் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஎல் ராகுல்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 2022க்கு அப்புறமா அவர் வந்து T20 இன்டர்நேஷனல் இந்தியன் டீமுக்கு விளையாடவே இல்லை. ஸோ செலக்டர்ஸ் அதை யோசிப்பாங்களா, இல்லை ஐபிஎல் ஃபார்ம் மட்டும்தான் பார்ப்பாங்களான்னா அதையும் யோசிப்பாங்க, ஐபிஎல் ஃபார்மும் பார்ப்பாங்க. ஸோ சில திங்ஸ் வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் டுபே அடிக்கிற அடியெல்லாம் வந்து சாதாரண அடி கிடையாது. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு 17வது சீசன் இது. ஐபிஎல்ல 17 வருஷம் திரும்ப வந்து ஒரே ப்ராப்ளம் தான் ப்ரோ போகுது. அவங்களுக்கு பேட்டிங் வெரி ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வந்து வீக்காக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு. மும்பை பவுலிங்கும் கொஞ்சம் அடி வாங்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான். நாங்கள் வந்து எங்கள் கமெண்ட்ரி பாக்ஸில் பும்ரா சீட் கோட் அப்படின்னு கூப்பிட்றோம். ஏன்னா லிட்டரலாக வந்து 10 ஓவரில் 130 ஸ்கோர் இருக்குனாலும் அவர் வந்து சரி வாப்பா எனக்கு ஒரு ஓவர் போட்டு கொடுனா 3 ரன்னில் ஒரு ஓவர் போட்டு முடிச்சுட்டு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாரு. சோஷியல் மீடியா கமெண்ட்ஸில் வந்துட்டு நாங்கள் இப்போ கமெண்ட்ரி பாக்ஸில் உட்காந்து ஒரு கால் கொடுக்குறோம், ஒரு ஹை மூமெண்ட் ஒரு வின்னிங் மூமெண்ட் கால் கொடுத்து அது வந்து வைரலாக போகுது வச்சுக்கோ. இப்போ அந்த ஆறுச்சாமி வீடியோ கிட்டத்தட்ட 4 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு அந்த வீடியோவில். ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து தமிழ் தெரியாதவங்க வந்து டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். பிரதர், நான் இந்த சீசன் ஐபிஎல்ல ரொம்ப ஒரு பியூட்டியா பார்த்தது என்ன அப்படின்னா, பியூட்டியா பார்த்தது என்ன, யங்ஸ்டர்ஸ் நிறைய பெர்ஃபார்ம் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அவங்க டாமினேட் பண்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர்ஹெச்ல நம்ம அபிஷேக் சர்மா ஓப்பனிங் இறங்கி பொலன்னு பொழக்கிறாரு. ஸோ யங்ஸ்டர்ஸோட பிளே எப்படி இருக்கு இந்த சீசன்ல? நீங்க அபிஷேக் சர்மான்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கு. நான் அண்டர் 23 தமிழ்நாடுக்கு ஆடும்போது ஒன் டே டோர்னமெண்ட்டு ஜெய்ப்பூரில் நடக்குது. பஞ்சாப் கூட ஆடுறோம். ஹர்ஷ்தீப் சிங், அபிஷேக் சர்மா எல்லாருமே இருந்தாங்க. அபிஷேக் சர்மா அந்த மேட்ச் டிராப்டு. இது இப்போ ஒரு 5-6 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். அப்போவே அவர் வந்து ஒரு அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்லாம் ஆடி அந்த ஒரு ஃபேம்லாம் இருந்தது, செம்ம டேலண்ட் அப்படின்னு இருந்தது. பட் தண்ணி தூக்கிந்தார் அந்த மேட்ச். ஹர்ஷ்தீப் சிங் ஆடினார். இன்ஃபேக்ட் அவர் பேட்டிங்லாம் ஆடினார், நல்லா ஸ்பீடாக போட்டார், நல்ல ஸ்விங் 2 பக்கமும் பண்ணார். பட் செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்தது. அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் அப்போ டிராப்டு. பட் ஐபிஎல்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் அதானே கொடுக்குது, உங்களை வந்து ஒரு 1 சீசன் மாற்றலாம் அவங்கள அப்படின்ற மாதிரி. பட் கடைசி 2-3 சீசனாக நல்ல ப்ராமிஸ் காமிச்சிருக்காரு. முதல்ல டெல்லி டேர் டெவில்ஸ்ன்னு இருந்தது அப்போ இருந்தாரு. இப்போ எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து நல்ல அப் டாப் கொடுக்குறாங்க சான்ஸ், அந்த ஓப்பனிங்கில் கொடுக்குறாங்க, செம்மையாக ஆடுறாரு. அண்ட் எல்லாருமே அதாங்க, பிரப்சிம்ரன் சிங் பார்க்கணும் பஞ்சாபுக்கு. இப்போ ருத்துராஜ் கைக்வாடுமே வந்து யங்ஸ்டர் தான். நம்ம வந்து அவர் கேப்டன்சி நிறைய வருஷம் ஆனதுமே யங்ஸ்டர் தான். துஷார் தேஷ்பாண்டே சூப்பர், திலக் வர்மா கலக்குறாரு, நேஹல் வதேரா சூப்பரா பண்றாரு. நம்ம தமிழ்நாடுல இருந்து சாய் சுதர்ஷன், ஷாருக் லாஸ்ட் மேட்ச் 2 பேர் நல்ல காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் இல்ல தமிழ்நாடு டைட்டன்ஸ் அப்படின்னு தான் நாங்களே கமெண்ட் 3 பேர் இருக்காங்க. சாய் சந்தீப் வாரியரும் இப்ப தமிழ்நாட்டுல தான் விளையாடுறாரு. ஓகே, அவர் கேரளாவை சேர்ந்தவர். இப்போ வந்து கடைசி 2 வருஷமா தமிழ்நாடுக்கு தான் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ 4 தமிழ்நாடு வீரர்கள் ஜிடியோட 11லயே இடம் பெறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலி தமிழ்நாடுக்கு. சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு சாய் சுதர்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல டாப் 3 இருக்கிறாரு. ஷாருக் வந்து ஒரு ஃபினிஷர் ரோல்லயே கொடுத்துருந்தாங்க ஒரு 3 வருஷமா ஐபிஎல்ல. போன மேட்ச் நம்பர் 4 இறக்கி விட்டாங்க, செம்ம விளாசல சூப்பரா இருந்தாரு. இந்த சீசன்ல அவர் பெருசா ஃபார்ம்ல இல்லாம இருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்ல தான் கொஞ்சம் டேக்கன் ஆயிருக்காரு. ஷாருக் கூட நிறைய விளையாடி இருக்கேன் சின்ன வயசுல இருந்து. அவர் ஃபினிஷர்னு ஒரு பிராண்ட் பண்ணிட்டாங்க அவரை. பட் அவர் ஓப்பனிங்லயும் நிறைய விளையாடி இருக்காரு, இந்த 1 டவுன் 2 டவுன் ரோல்லையும் நிறைய விளையாடி இருக்காரு. போன மேட்ச் 2 டவுன்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. ஹோப் ஜிடி கிவ் ஹிம் லாங்கர் ரோப் அந்த நம்பர் 4 ரோல்ல. ஏன்னா எடுத்துட்டு போற கேமும் இருக்கு அவர்கிட்ட. வந்த உடனே அடி அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் இல்லை. அவர் எடுத்துட்டு போவோம், ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேருமே டாமினேட் பண்ணுவார். செம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உள்ள ஒரு பிளேயர் ஷாருக் கான். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். மொதல் 50 போக போக இன்னும் நிறைய பார்க்கலாம். நான் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஸோ ஐபிஎல்ல பேஸ் பண்ணி T20 வேர்ல்டு கப்ல எடுக்க போறது இல்லை அஃப்கோர்ஸ். ஆனால் இங்கே விளையாடிட்டு இருக்கக்கூடிய யங் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், இப்போ பவுலர்ஸும் சரி கலக்குறாங்க, பேட்டர்ஸும் சரி கலக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஐபிஎல் T20 வேர்ல்டு கப்ல அந்த 11ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா, இல்லை ஸ்குவாட்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா, இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய யங் பிளேயர்ஸ் உள்ள போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்கு இருந்தது பர்சனலா. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஐபிஎல் டிசைட் பண்ணுமா வேர்ல்டு T20க்கு? ஐபிஎல் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணாது.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஎல் ராகுல்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 2022க்கு அப்புறமா அவர் வந்து T20 இன்டர்நேஷனல் இந்தியன் டீமுக்கு விளையாடவே இல்லை. ஸோ செலக்டர்ஸ் அதை யோசிப்பாங்களா, இல்லை ஐபிஎல் ஃபார்ம் மட்டும்தான் பார்ப்பாங்களான்னா அதையும் யோசிப்பாங்க, ஐபிஎல் ஃபார்மும் பார்ப்பாங்க. ஸோ சில திங்ஸ் வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் டுபே அடிக்கிற அடியெல்லாம் வந்து சாதாரண அடி கிடையாது. அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நிஜமாக நம்ம சொல்கிறேன், நம்மளே ட்ரீம் 11லாம் டீம் போடும்போது சிவம் டுபே என்னப்பா 2 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாருன்னு ஒரு இதுல இருந்துச்சு. இப்போ ட்ரீம் 11 டீம் நீங்க சிஎஸ்கே மேட்ச்சுக்கு போடுறீங்கன்னா சிவம் டுபேவை டிராப்பே பண்ண முடியாது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா வீக்னு சொன்னாங்க. இப்போ பவுன்சர் போட்டாலும் வெளியே கடைசி அடிக்கிற ஸ்பின்னர்ஸ்க்கு எப்பவுமே அவர் ஸ்ட்ராங் தான். ஸோ சிவம் டுபே அடிக்கிற அடி நீங்க பாத்தீங்கன்னா அவரை நீங்க வந்து ஐபிஎல் ஃபார்ம் வச்சு நீங்க எடுத்து தான் ஆகணும் வேர்ல்ட் கப்ல, என்ன பொறுத்த வரைக்கும். இது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி ஒரு சிவம் டுபே பார்த்தோன்னா ஓகே, ஒரு சஞ்சு சாம்சன் பார்க்குறோம். சஞ்சு சாம்சனுக்காக நம்ம நாடே வந்து கொந்தளிக்குது. ஆமா, ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன்ங்கறத பார்க்க முடியுது நம்மளால. என்ன பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன்ன்றவர் அவருக்கு ஒரு லாங் ரோப் கொடுத்தீங்கன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஹி வில் பி த நெக்ஸ்ட் பிக் திங் இந்தியன் கிரிக்கெட்ல என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க வந்து ப்ராபபிளி ஃபேக் எண்ட் ஆஃப் தேர் கெரியர்ல இருக்காங்க. அவங்களோட பீக் இன்னும் இருக்கு. பட் இன்னும் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க ப்ராபபிளி ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த வேர்ல்ட் கப்புக்கு இல்லை, கோயிங் ஃபார்வர்ட் சொல்கிறேன். அவர் இருக்கிற ஃபார்முக்கு அந்த நம்பர் 3 நம்பர் 4ல் ஆடுற ஒரு ஆட்டத்துக்கு கண்டிப்பாக அவரும் வேர்ல்ட் கப்பில் இடம் பெறணும். ப்ராபப்ளி என்ன கேட்டிங்கன்னா நட்ராஜனும் இருக்கணும். பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் ரிங்கு சிங் அவர் 11 ஷூரா இருக்கணும். 11ல இருப்பாரான்னு எனக்கு தெரியாது. 15 ஸ்குவாட்ல கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா கொடுத்த எல்லா இந்தியன் டீம் T20 சான்சஸ்லயும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ ரிங்கு சிங்ல ஷூரா இருக்கணும். அவருக்கு வந்து கேகேஆர் மாதிரி ஒரு டீம்ல சான்சஸ் அவ்வளவு கிடைக்க மாட்டேங்குது. நேத்து இறக்கி விட்டாங்க வெளியே. பட் அந்த டீம் அப்படி இருக்கு. இப்போ சுனில் நாராயண் மேல வந்துட்டாரு, ஃபில் சால்ட் இருக்காரு, அவங்களே பாதி அடிதடி பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர், ரசல் வராரு, ரசல். சோ இவ்ளோ பேர் இருக்கிறதுனால அவருக்கு அவ்வளவு பால்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. பட் ரிங்கு சிங்ல ஷுவர் ஷாட் இருக்கணும் டீம்ல, என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கணும் இல்லீங்களா. ஸோ ஆர்சிபி பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபின்னு சொல்லும்போது எனக்கு சத்தியமாக ஒரு ஹோப் இருந்தது பிரதர். இந்த டைம் எப்படியாவது ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா உமன்ஸ் வேறு அடிச்சிருக்காங்க. இந்த டைம் அடிக்கல அப்படின்னா பயங்கரமான ஒரு கேள்விக்குறி ஆவாங்க ஆர்சிபி. ஸோ இந்த டைம் டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆரம்பத்திலேயே அவங்க வெளியில் போகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆர்சிபியோட வீக்னஸ்க்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WPL அடிச்சாங்க, அதனால ஐபிஎல் அப்படின்றது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட். ஏன்னா அது ஒரு வேற செட் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ பிளே. அண்ட் இன்னும் சின்ன லீக் WPL பொறுத்தவரைக்கும் 5 டீம் தான், அதுலேருந்து 3 பேர் குவாலிஃபை ஆவாங்க அப்படி. ஸோ அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தெம், செம்மையாக விளையாடினாங்க. நான் இன்ஃபேக்ட் WPLலையும் நான் ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணி கமெண்ட்ரி பண்ணேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் கமெண்டேட்டரா WPL. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டோர்னமெண்ட் ஃபார் மீ. செம்மையாக விளையாடினாங்க. எலிஸ் பெரியலாம் கரெக்டான டைமில் ஃபார்முக்கு வந்து சூப்பராக ஆடினாங்க. பட் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு 17வது சீசன் இது ஐபிஎல்ல. 17 வருஷம் திரும்ப வந்து ஒரே ப்ராப்ளம் தான் ப்ரோ போகுது அவங்களுக்கு. பேட்டிங் வெரி ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வந்து வீக்கா இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு. ஐ ஃபீல் ஆக்ஷன்லயே வந்து அவங்க பாதி டோர்னமெண்ட் தோத்துட்டாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து அவங்க போலர்ஸ் லைனப் எடுத்து பாத்தீங்கன்னா சிராஜ் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவங்க போலிங் பெர்ஃபார்ம் பண்ணாதுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கு. ரீஸ் டாப்லி, அல்சாரி ஜோசப், டாம் கரன், லாக்கி ஃபர்கசன், இந்த 4 ஓவர்சீஸ் போலர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யார் வேணா சொல்லுவாங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு. ஏன்னா இந்தியன் கிரவுண்ட்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் தேவை, வேரியேஷன்ஸ் நிறைய தேவை. அது இவங்க 4 பேர்ட்டுமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ராபபிளி இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அதை தாண்டி சிராஜ் இப்போ கடந்த 2-3 மேட்சா நல்லா பண்ணிருக்காரு. யஷ் தயால் சம சீசன் இருக்கு. அவர் வந்து எல்லாருமே என்னடா ரிங்கு சிங் 5 6 அடிச்சாங்க எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னாங்க. அது ஒரு சூப்பர் பிக் நான் சொல்லுவேன். கண்டிப்பா நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் அட்டாக்கும் இன்னும் பெட்டராக எடுத்துருக்கணும் ப்ரோ. மயங்க் தாகர் மாதிரி ஒரு யங்ஸ்டர், நான் வந்து அவர் நல்ல போலர் இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஒரு ஐபிஎல் ஆர்சிபி மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் நீங்கள் எடுத்துருக்கலாம் தான் என்னோட ஃபீலிங். கரண் சர்மா எடுத்தீங்க முதல்ல, ஆனால் ஆட வைக்கவே இல்லை. ஸோ அவரை முதலே ஆட வச்சிருந்தீங்கன்னா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி வைஷாக் விஜயகுமார்னு ஒரு யங்ஸ்டர் கர்நாடகாலேருந்து, நல்ல வேரியேஷன்ஸ், டீசென்ட் பிரெயின் இருக்கு அவர்கிட்ட. அவருமே ஒரு மேட்ச் 4 overs 24 1 wicket எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 3 மேட்ச் உட்கார வச்சிட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆக்ஷன். லாம்ரோர் வாராரு, அவரையும் அடிக்கிறாங்க. யாரு? லாம்ரோர், அது ஆர்சிபி. லோம்ரோர் அவர் வந்து மெயின்லி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நான் 2 விஷயம் சொல்லுவேங்க. ஆக்ஷன்ல பெட்டர் பிளானிங், பெட்டர் பிக்ஸ் இருந்திருக்கணும். சரி ஓகே, டீமை எடுத்தாச்சு. ஆக்ஷன்ல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு பெட்டர் சான்சஸ் கொடுக்கணும். டீம் காம்பினேஷன் எங்கேயோ வந்து கோட்டை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா நீங்க வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கிறீங்க, முதல்ல இருந்தே அவர் ஆடியா ஆகணும். நீங்க வந்து 4 ஃபாரின் பேட்டர்ஸ் ஆடுங்க, இந்தியன் போலர்ஸ் வச்சு ஆரம்பிங்க, பரவாயில்ல. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அதான் பண்றாங்க. ரிஷப் பந்தோட அணி என்ன பண்றாங்கன்னா கலீல் அஹமத், முகேஷ் குமார், ஒரு ரஷிக் தர், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், இதுதான் அவங்களோட அட்டாக் இருக்கு. நடுவில் கொடுத்தாங்க ஆண்ட்ரிக் நார்கே, லிசார்ட் வில்லியம்ஸ்க்குலாம் கொடுத்தாங்க, அடி வாங்குறாங்க.
நாங்க இந்தியன் பவுலர்ஸே நம்பி பேட்டர்ஸ் வந்து நாங்க Foreign ஃபாரின் இறக்கி. ஸோ இது ப்ராபப்ளி ஆர்சிபி இன்னும் ஏர்லியா பண்ணிருக்கலாம்னு தோணுது. இப்போ தோணும். அததான் எல்லாருமே சொல்றாங்க. நீங்க இப்போ அந்த பேரு எனக்கு பெருசா வாயில வர மாட்டேங்குது. லாஸ்ட் மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. வில் ஜாக்ஸ். வில் ஜாக்ஸ். அவர நீங்க ஏன் முன்னாடியே எடுத்துட்டு வரல? அப்படிங்கிற மாரி கேள்வியும் வந்து ஆர்சிபி மேல வந்து நெறைய கேட்கப்பட்டுச்சு. ஒரு பக்கம் இப்போ மும்பை பவுலர்ஸுமே வந்து இப்போ பும்ராவ தாண்டி வேற யாரும் பெருசா பெர்ஃபார்ம் இல்ல. ஆர்சிபிக்கு ஈக்குவல் அவங்களுமே வந்து பவுலிங்ல சொதப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க மும்பை பவுலிங்க பொறுத்தவரைக்கும்? மும்பை பவுலிங்கும் கொஞ்சம் அடி வாங்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி தான். ம். நாங்க வந்து எங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல பும்ரா சீட் கோட் அப்படின்னு கூப்பிடுறோம். ஏன்னா சீட் கோட். லிட்டரலா வந்து 10 ஓவர்ல 130 ஸ்கோர் இருக்குனாலும் அவர் வந்து சரி வாப்பா எனக்கு ஒரு ஓவர் போட்டு கொடுனா 3 ரன்ல ஒரு ஓவர் போட்டு முடிச்சுட்டு விக்கெட்டும் எடுத்து குடுத்துட்டு கொடுத்துட்டு போயிருவாரு. ஸோ அவரை வந்து இன்னும் அந்த சீட் கோடை வந்து கரெக்டாக எப்படி அடிக்கணும்னு யாராலையும் முடியல. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக போலிங் போடுறாரு பும்ரா. மற்றவங்க கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் வருது, பட் ஒரு யூனிட்டாக சேர்த்து வரமாட்டேங்குது. இப்போ ஒரு ஜெரால்ட் கோட்ஸி எடுத்து பார்த்தீங்கன்னா இன் பேச்சஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு 4 விக்கெட் ஹால் எடுத்தாரு, ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்தாரு, பட் கன்சிஸ்டண்டாக பண்ண முடியல அவரால். ஒரு ஒரு பியூஷ் சாவ்லா, ஸ்ரேயஸ் கோபால் ட்ரை பண்ணாங்க மாற்றி மாற்றி லெக் ஸ்பின்னர்ஸ், அவங்களாலையும் வந்து கன்சிஸ்டண்டாக பண்ண முடியல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மப்பாக்கான்னு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஆமா அண்டர் வந்தாரு. 19ல அவர் தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ். ம். 2 ஃபைஃபர் எடுத்தாரு சவுத் ஆப்பிரிக்காவில். யங் டேலண்ட் கொடுத்தாங்க, பட் அவரால் இந்த ஒரு லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக ஹீல் கம் குட், அந்த டவுட்டே கிடையாது. ஒரு அண்டர் 19 மென்ஸ் வேர்ல்ட் கப்பில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்குறாருன்னா கண்டிப்பாக ஸ்கில் இருக்குது. பட் ப்ரெஷருங்க, ஐபிஎல்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம டிவியில் பார்த்து ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறோம், பட் ப்ரெஷர் அதிகமாக ஸ்பாட் ஒரு 50,000 பேருக்கு நடுவுல விளையாடணும் 50,000 அப்படிங்கிற பேர், கிரவுட் ப்ரெஷர், லைவ் ஆமா, கேமரா, ஆமா. ஃப்ளட் லைட்ஸ், சீனியர் பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடுறாங்க, எல்லாமே கஷ்டம். பட் மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட போலிங் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கை கொடுக்கல இந்த சீசன். குடுக்கல. பேட்டிங் ஃபயர் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் உள்ள வந்தோடனே அவரும் அடிச்சிருக்காரு. ஆமா, ஆமா, திலக் வர்மா, நேயல் வதேரா, பாண்டியா போன மேட்ச் அடிச்சாரு. ஆமா. டிம் டேவிட் நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங் ஸ்ட்ராங் அதேதான். இவங்க 2 டீமுக்குமே இதேதான் ஸ்டோரியா இதுதான். இருந்திருக்கு. அண்ட் ஆப்ஷன்ஸும் பெருசா இல்ல இது தாண்டி அவங்களுக்கு. ஸோ இந்த சீசன் 2 பேருக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு. கஷ்டமா தான் இருக்கு. ஸ்டார்டிங் ஐபிஎல்லோட ஆரம்பத்துல மும்பை இந்தியன்ஸ் மேல அதிகமா அக்யூசேஷன் வச்சாங்க. ஹார்திக் பாண்டியா மேல வச்சாங்க. இந்த பூன்னு கத்துறது, பயங்கரமா அவரை ஹேட் பண்றது, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அது உங்க சைடுல இருந்து பார்க்கும்போது என்ன தோணுது பிரதர்? யார் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? லைக் மும்பை எடுத்த டிசிஷன் தப்புன்னு தோணுது ஏதாவது? இதை வந்து நம்ம ஒரு 2-3 தரப்புல இருந்து பார்க்கணும் ப்ரோ. ஒரு தப்பு ரைட்டுன்னு நம்ம சொல்றதுக்கு யாருமே கிடையாது. பட் அவங்க வந்து ஒரு ட்ரேட் பண்ணாங்க குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து. மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்தும் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா ப்ராபப்ளி நம்ம ஃபியூச்சரை நோக்கி பார்க்கணும். ஒரு கப் அடிச்சிருக்காரு, ஒரு ஐபிஎல் கப் அடிச்சிருக்காரு, ஒரு வாட்டி ரன்னர்ஸ் அப்பு, ஒரு ஃபியூச்சர் நோக்கி பார்க்கலாமே ஒரு புது கேப்டன் அப்படின்னு யோசிச்சாங்க. அவங்க சைட்லேருந்தும் தப்பு சொல்ல முடியாது. ஹார்திக் பாண்டியாவும் இங்கே தப்பு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ப்ராபப்ளி என்ன பண்ணியிருக்கலாம்னா மேபி ரோஹித் சர்மாக்கு ஒரு ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்கலாம், அது மட்டும் தான். பட் எனக்கு தெரிஞ்சு எதுவும் தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாதுங்க அதில். பட் ஒன்று என்ன நான் உறுதியாக தப்புன்னு சொல்லுவேன்னா, இவ்வளோ ஹேட்ரெட் ஹார்திக் பாண்டியா கொடுக்கறது கண்டிப்பாக தப்பு தாங்க. ஒரு பிளேயர் அவர் இந்தியாக்காக எவ்வளோ மேட்சஸ் நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஏஷியா கப் ஃபைனல் பாகிஸ்தானோட ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, வேர்ல்ட் கப்பில் அடிச்சிருக்காரு, டெஸ்ட் கிரிக்கெட்டில் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ஹோம் க்ரௌடே பூவ் பண்ணுறதுன்றது எனக்கு ஒரு பிளேயராக கஷ்டமாக தான் இருக்குது அதை யோசிக்கும் போது. அதான் விராட் கோலி அன்னைக்கு பார்த்தீங்களா அந்த பவுண்டரி லைனில் போயிட்டு கிளாப் பண்ணுங்க நம்ம பிளேயர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ ப்ராபப்ளி மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த சீசன் இன்னும் பெட்டராக போயிருந்ததுன்னா இது எல்லாமே கம்மியாக இருக்கும். பட் அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக அப்படியே டவுனாக தான் போயிட்டு இருக்கு. பட் இவ்வளோ ஹேட்ரட் ஒரு பிளேயருக்கு தப்புங்க. ஒரு ஃபேன் வார்ஸ் மாதிரி ஆகுது. ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வர்சஸ் ஹார்திக் பாண்டியா ஃபேன்ஸ் அப்படின்லாம் ஆகுது. அதெல்லாம் எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. ஒரு பிளேயராக பாருங்கள், பர்ஃபார்ம் பண்ணால் சப்போர்ட் பண்ணுங்கள், பர்ஃபார்ம் பண்ணலன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். ஒரு 4 மேட்ச் அடிக்கலன்னா உடனே அசிங்கமா திட்டுறது, இந்த சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஹேட்ரட் கொடுக்குறது. அவங்க ஒய்ஃபையும் வந்து திட்டியிருந்தாங்க நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். இதில் வந்து மக்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஃபேமிலிஸ் இருக்கு, ஹியூமன்ஸ் இருக்காங்க. இப்போ ஹார்திக் பாண்டியாவுமே ஒரு மனுஷன் தாங்க. எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும், அவர் ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. அண்ட் இது வந்து பிளேயர்ஸோட நிற்க மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க யூ பியூட்டி அப்படின்னு கமெண்ட், அந்த யூ பியூட்டிக்கு வந்து 10 பேர் கத்துறாங்க, எதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்றாங்க. ஸோ கமெண்ட்ரி பண்ணுறது, ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இவ்வளோ ஹேட்ரட் கொடுக்குறாங்க த்ரூ சோஷியல் மீடியா. அண்ட் அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து இது வந்து பெட்டராக பண்ணலாம், இந்த மாதிரி ஒன்று பண்ணுறது கொஞ்சம் சரியா பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கும். பட் ஒரு சோஷியல் மீடியா கமெண்ட்ஸில் வந்துட்டு நாங்கள் இப்போ கமெண்ட்ரி பாக்ஸில் உட்காந்து ஒரு கால் கொடுக்குறோம், ஒரு ஹை மூமெண்ட், ஒரு வின்னிங் மூமெண்ட் கால் கொடுத்து அது வந்து வைரலாக போகுது வச்சுக்கோ. இப்போ அந்த ஆறுச்சாமி வீடியோ கிட்டத்தட்ட 4 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு அந்த வீடியோவில். அண்ட்
நிறைய பேர் வந்து தமிழ் தெரியாதவங்க வந்து டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வின்னு தான். But அதுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அசிங்கமா கெட்ட வார்த்தை பேசுறது, நம்ம ஃபேமிலிஸை திட்டுறது, நம்மளோட கம்யூனிட்டி காஸ்ட் திட்டுறது, இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நடக்குது. கமெண்ட்ரி ஷோஸ் பண்றவங்க எல்லாருமே. அண்ட் இது கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே நீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேக் ப்ரொஃபைல்லேருந்து வராங்க, இல்லை இதுக்குன்னே ஒரு தனி ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு வராங்க. தில் இருந்தா நீங்க வந்து உங்க ப்ரொஃபைல்ல கமெண்ட் அடிங்க, ஒரிஜினல் ஐடியில இருந்து பண்ணணும். ஒரிஜினல் ஐடியில பண்ணணும். ஸோ நான் வந்து நீங்க எங்களை வந்து எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொல்றோம் நாங்கள் எதிர்பார்க்கல. கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, ஏத்துக்கிறதுக்கு ரெடி. பட் இந்த ஹேட்ரெட்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல சில பேருக்கு வந்து அது இட் அஃபெக்ட்ஸ் தம் மென்டலி. அதுதான் ஹார்திக் பாண்டியாவுக்கும் நடக்குது. ப்ராபப்ளி அவர் இன்னும் பெட்டர் மென்டல் ஸ்பேஸ்ல இருந்தா அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். அவர்லாம் வந்து இந்தியன் கிரிக்கெட்லாம் பண்ண சர்வீஸ் வந்து இப்போ கமெண்ட் அடிக்கிறவங்க வந்து ஒரு 0.001% கூட பண்ணது எதுவுமே தெரியாம பண்றாங்க. எதுவுமே தெரியாம பண்றாங்க. ஸோ ஆஸ் இந்தியன்ஸ் வி ஷுட் சப்போர்ட் ஹார்திக் பாண்டியா. கிரிட்டிசைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. தோனி அவரை பத்தி பேசியே ஆகணும். 40+ ஆயிருச்சு. ஸ்டில் அவரோட எனர்ஜி அப்படிங்கறத வந்து ஸ்டோர் பண்றாரு, ப்ரூவ் பண்றாரு. லாஸ்ட் அவருக்கு ஒரு 3 பால் 2 பால் கிடைச்சாலே போதும், அதுல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு அவரோட கடமையை வந்து தொடர்ந்து சிஎஸ்கேக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒரு 42-year-old ஸ்ட்ராபெரி ஃபார்மர் சும்மா 2 மாசம் வெக்கேஷன் மாதிரி வந்து ஐபிஎல் ஆடிட்டு ஃபேபுலஸ்ங்க. இந்த மாதிரி ஒரு எம்எஸ் தோனி பத்தி சொல்லணும்னா ஒரு காட் வர்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு நம்ம கண்ட்ரில. லிட்டரலி இது எனக்கு தெரிஞ்சு கடைசியா ஒரு சச்சின் டெண்டுல்கருக்கு பார்த்துருக்கோம், விராட் கோலிக்கு பார்த்தோம், எம்எஸ் தோனிக்கு த்ரூ அவுட் இஸ் கெரியர் பார்த்துருக்கோம். பட் இப்போ இன்னுமே அந்த ஸ்பெஷலாக இருக்கேன்னா 42 இயர்ஸுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் 28 வயசு, 14 வருஷம் கழிச்சு என்னால் வந்து ஒரு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாச்சும் ரீக்ரியேட் பண்ண முடியுமா, என்னோட கிரிக்கெட் ஆடின டைம்ல நான் பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆமா. ஒரு காஃப் இன்ஜுரி இருக்கவருக்கு அன்னைக்கு பால் ஒரு வாட்டி காலில் பட்டு பத்திரானாவோட பால்ல ஐஸ் பேக் வச்சு வராரு, யங்ஸ்டர்ஸோட வந்து பேசுறாரு. அண்ட் அவர் எடுத்திருக்கிற ரோலுமே பாத்தீங்கன்னா வெரி டஃப் இன் கிரிக்கெட் டேர்ம்ஸ்ங்க. நீங்க வந்து ஒரு 10 பால் ஆடி செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் 6 அடிக்கிறது வேற, 18வது 19வது 20வது ஓவர்ல வந்து 3 பால்ல 2 6 அடிச்சுட்டு போறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அவர் அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு மாசம் முன்னாடியே சேப்பாக்கு வந்து யார் இன்டர்நேஷனல் டியூட்டில இருந்தவங்களாம் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் இவர் ஃபர்ஸ்டே வந்து பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஓப்பன் நெட்ஸ்ல வந்து ஒரு 100 6 அடிப்பார் போல. அப்படி அடிச்சு அண்ட் அவரோட டெக்னிக் எல்லாமே மாத்திருக்காரு. அவர் ஹேர் ஸ்டைல் மொத்தம் மாத்தல, எல்லாமே பழைய புது ஷாட்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஆமா. சோ இப்படி அடிச்சு கீப்பர் மேல தோனி அடிச்சு நம்ம பார்த்ததே இல்ல. சோ அவர் ஹேர் ஸ்டைல் மட்டும் வந்து ரீவைண்ட் பண்ணி போல, பேக் லிஃப்ட்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி பழைய காலத்துக்கு போயிருக்காரு அவரு. ஃபினாமினல். அந்த டிசி கூட ஆடின இன்னிங்ஸ் அதெல்லாம் வந்து மேட்ச் தோத்தாலும் என்ன அடிங்க அதெல்லாம். இப்ப போன மேட்சுமே பாத்தீங்கன்னா 2 பால்ல 5 வந்து ஒண்ணு. போலர்ஸ் லிட்டரலா பயப்படுறாங்க. இப்போ பிதறல்ல இருக்காங்க. எம்எஸ் தோனி வந்துட்டாருன்னா மாதிரி இருக்கு. அண்ட் சென்னை மட்டும் கிடையாது, எந்த கிரவுண்டுக்கு போனாலும் அவருக்கான சப்போர்ட் வந்து ஆரவாரமா வருது. அண்ட் ஏன்னா ப்ராபப்ளி ஹிஸ் லாஸ்ட் சீசன், லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு எல்லாரும் they don't want to miss MS Dhoni's last glimpse. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.